வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடைய ஃபைனல் சீசன் வால்யூம் 1-2 மொத்தமாக பார்க்க போகிறோம். அப்சைட் டவுன் வேர்ல்டு தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா தம்பி அதை விட பெருசாக ஒன்று இருக்குன்னு அப்சைட் டவுன்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பெரிய ஷாக்கை வர கொடுத்தாங்க. வாங்க டீட்டெயிலாக 7 எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத பார்த்துட்டு ஃபைனல் எபிசோடுக்கு தயாராகும். ஸ்டார்டிங்லேயே வில்லு ஃபர்ஸ்ட் அப்சைட் டவுனில் போனானே அதை காட்டுறாங்க. அங்கே சமாளித்து ஒளிஞ்சிருந்து எஸ்கேப் ஆனான்னு சீசன் 1 நினச்சா ஆக்சுவலாக அங்கே நடந்ததை காட்டுறாங்க. அங்கே அவனை போட்டு தள்ளுன்னு நினச்சிருந்தா எப்போ அது நடந்திருக்கும். அது வெக்னாவோட பிளானே இல்லை. அங்கே டெமோகாரகனை அனுப்பிடாய் அவனை இழுத்துட்டு வாடான்னு சொல்லி இழுத்துட்டு வந்து வெக்னா அவனை பிடிச்சி என் பிளானுக்கு பிள்ளையார் சொல்லி போட போறதே நீதான்டா அப்படின்னு சொல்லி அவனை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அப்பவே போன சீசன்ல ஹாக்கின்ஸ்குள்ளேயே கிராக் வந்து அதான் வெக்னா பார்த்த வேலையால பெரிய டேமேஜ் ஆயிருக்குல்ல. ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல தான் இப்போ இருக்கிறாங்க. இங்க ராபின் ஆர்ஜேவா பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. உதவியா நம்ம ஸ்டீவும் இருக்கிற. அப்படி ஆக்சுவலா ஷோ மூலியமா சீக்கிரட்டா மீட்டிங் போடுறாங்கன்னா அதையும் சந்தேகம் வராத மாதிரி எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஏன்னா மிலிட்ரி ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள வினோதமா ஏதாவது நடந்துச்சு வெட்டி புடுமை வெட்டின்ற மாதிரி மிலிட்ரி மொத்தமா கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்குது. ஸோ மிலிட்ரிக்கு சந்தேகம் வராத மாதிரி தான் இவங்க எல்லா விஷயத்தையும் கம்யூனிகேட் பண்ணணும். அதை விட முக்கியமா இந்த அப்சைட் டவுன் ஏரியாவே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அலசி ஆராய்ச்சிட்டு இருக்காங்க இந்த மிலிட்ரி. இவன் ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு கனெக்ஷன் கட் ஆகவும் டஸ்டினுக்கு கால் பண்ணி செல்லாக்குட்டி நீ தான் புத்திசாலியாச்சே ஐடியாவை குறான்னு கேட்டா ஏண்டா எல்லா வாட்டியும் நானே சொல்லிக்கிட்டு இருப்பேன் நீயே போய் கத்துக்கடான்ற மாதிரி டஸ்டின் ஸ்டீவை பெருசாவே மதிக்கல. சுட்டி பையனா சீசன் 1ல பார்த்தோமா இப்போ அப்படியே கொஞ்சம் சிடுமூஞ்சியாதான் சீசன் முழுக்கவே இருப்பா. அப்படி இங்க இன்னும் ஸ்கூல்ல எடிய வில்லன் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் ஹீரோவே அவன் தான்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட எடியாவே மாதிரி சுத்திட்டு இருக்காரு நம்ம டஸ்டின். அங்க லவனுக்கு ட்ரைனிங் எல்லாம் பலமா போகுது. ஆனா இதுக்கு தான் மேல ட்ரௌசர் போட்டு விட்டாங்கன்னு தெரியல. ஆனா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வெக்னாவை சமாளிச்சாகணும் அப்சைட் டவுன் அழிச்சாகணும்னு ட்ரௌசர் மேலே போட்டுக்கிட்டு தீவிரமாக ட்ரைனிங் போயிட்டு இருக்குது. நம்ம ஊரே ஆக்சுவலாக அவர் மேலே தான் சந்தேகம் படல. ஸோ அவர் இவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை சந்தேகம் வராத மாதிரி மிலிட்ரிக்கன்லேயே மண்ணை தூவி இவர் கொண்டு வந்துகிட்டு இருக்கிற. அப்படி டஸ்டின் தான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டான்ல. அதனால நம்ம டவர் மேலே ஏறி தான் சரி பண்ணணும்னு ஸ்டீவும் ஜானத்தனும் மேலே ஏறி போய் பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க. அதோட முறை முக்கியமான ஒரு டீட்டெயிலில் சொல்கிறாரு. இப்போ அங்கே அப்சைட் டவுனில் மொத்தமாக அதை எரிக்க போகிறாங்க. அதனால 2 hour கிட்ட டைம் இருக்குது. அந்த டைமில் நம்ம ஹாப்பரை அனுப்பி கிராலுக்கு பிளானை போட்டோம்னா அங்கே வெக்னா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா போட்டு தள்ளிலான்ற மாதிரி அடுத்த கிராலுக்கு ரெடி ஆகிறாங்க. அதாவது அப்சைட் டவுன்லேயே இப்போ மிலிட்ரிலாம் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மிலிட்ரி கண்லேயும் மண்ணை தூவி வெக்னா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி ஒரு தடவையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வெக்னா இது வரைக்கும் கண்ணில் சிக்கவே இல்லை. இப்போ சிக்னல் சரி பண்ணியாச்சு. ரேடியோ ஷோ மூலியமா எல்லாருக்கும் டைமிங்கை சொல்றாங்க. எப்பா இந்த டைமிங்ல தான் இந்த விஷயம் நடக்க போகுது ஒழுங்கா வந்து சேருங்கிற மாதிரி சந்தேகம் வராத மாதிரி எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணவும் அங்க டஸ்டின் கேங் இன்னொரு பக்கம் ஹாப்பர் கேங்னு எல்லாரும் டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிட்டாங்க. மிலிட்ரி அவங்களுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஹாப்பரை அனுப்புறோம். நீங்க ட்ராக் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸ்டீவ் டஸ்டின் கூட்டணி வந்து அவரை ட்ராக் பண்ணி எங்க போறாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. இதுதான் பிளான். உள்ள வெக்னா இருந்தான்னு வை அவனை போட்டு தள்ளியே திருணுங்கிறது தான் பிளான். ஆனா ஸ்டீவுக்கு ஒரு டவுட். ஏன்டா இத்தனை வாட்டி நம்ம போய் தேடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா வெக்னா கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறானே. ஒருவேளை வெக்னா செத்துட்டானோ இல்லப்பா இவ்வளோ டைம் தேடுறோமே அவன் கிடைக்கவே மாட்டேங்கிறானேன்ற டவுட்ல இவரும் கேட்கிறாரு. அண்ட் எல்லா சீசன்லயும் வில்லுக்கு வர விஷயம் இதுலயுமே இப்போ ஸ்டார்ட் ஆகுது. என்னடா தலையெல்லாம் சுத்துது என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியலையே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுங்கிற மாதிரி வில்லு லைட்டா ஃபீல் பண்றா. அப்படி ஆக்சுவலா இங்க ஸ்கூல் பசங்க சுத்தி விளையாடுறது தான் வில்லுக்கு அது அப்படியே ஃபீல் ஆயிருக்குது. அண்ட் ஹாலி வந்து தனியே யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. இவ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு டீச்சர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆக்சுவலா வேற யாரா இருக்கும் என்ட்ரி கூட தான். ஸோ என்ட்ரியோட பிளான் அடுத்த பசங்களை தூக்குறது தான். ஸோ அதுல மொதல் டார்கெட்டா ஹாலியை ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். இங்க மிலிட்ரி அப்சைட் டவுன்லயே கூடாரம் போட்டு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மான்ஸ்டர்ஸ்னு தெரியுது. என்ன பிரச்சனைன்னு முழுசா புரியல. டஸ்டினுக்கு எடியை பத்தி ஏதாச்சும் சொன்னீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுவான். அதனால கலாய்க்கிற கும்பலுக்கு பாம்பு காட்டி பயமுறுத்தி விட்டான். இங்க மேக்ஸ் இன்னும் படுத்த படுக்கையாவே தான் இருக்கிறா. அவ இன்னும் நார்மல் மோடுக்கு திரும்பல. என்ன தம்பி எடிக்கு ஒண்ணுனா ஓவரா எகுறன்னு டஸ்டினை ஒரு வழி ஆக்குறாங்க இந்த ஒட்டு மொத்த கேங்குமே. இப்ப பிளான் ஸ்டார்ட் ஆகுது. அங்க மிலிட்ரி எரிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க ஹாப்பரும் உள்ள போகிறாரு. அங்கிருந்து ஸ்டீவ் கேங்கு அவரை ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்றது தான் பிளான். அது நடக்க ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஹாப்பருக்கு நடக்கிற எல்லாத்தையுமே அங்க டெமோகாரகன் வந்து அட்டாக் பண்ற எல்லாத்தையுமே ப்ளூடூத் கனெக்ட் ஆன மாதிரி வில்லு வேற அங்கிருந்து பாக்குற மாதிரி அவனுக்கு ஒரு விஷன் வருது. இன்னும் எனக்கு ஒன்றும் புரியலையே நான் அது கூட எப்படி இவ்வளோ கனெக்ட் ஆகிறங்கிற மாதிரி இந்த ஹைவ் மைண்ட்ல கனெக்ட் ஆகிறது தெரியும். ஸோ ஹைவ் மைண்ட்ல டெமோகாரகனோட கனெக்ட் ஆனதுனால விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் பிளான் போட்டு இப்போ டெமோகாரகனை அனுப்பி இருக்கிறது ஹாலியை தூக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொல்றான். ஸோ ஹாலியை காப்பாற்ற கிளம்புங்கன்னு எல்லாருக்கும் தகவலை வில்லு கொடுத்துடா. அப்படி அது அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போதான் மொரட்டு சீனு. மற்றவங்க எல்லாம் கண்ணு கத்தி வச்சு சண்டை போடுவாங்க. எனக்கு ஒரு பாட்டிலே போடும்னான்னு பாட்டில வச்சு டெமோகாரகன் மூஞ்சிலேயே கோடலாம் போட. ஆனா அந்த சண்டையில அவங்களுமே டேமேஜ் ஆயிட்டாங்க. ஆனா இந்த ஹாலியை இந்த டெமோகாரகன் தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்குள்ள நான்சியும் லெவனும் வரவும் அங்க அப்சைட் டவுன் போற ரூட் இருக்குது நான் போய் காப்பாத்துறேன் ஹாலி என்னாச்சுன்னு நான் பாக்குறேன்னு சொல்லி லெவனும் அதுக்குள்ள போயிட்டா. இங்க நான்சி தன்னுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கவும் இப்போ லூகாஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்றான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது எப்போ ஞாபகம் இருக்குதா? ஆக்சுவலாக வில்ல ஃபர்ஸ்ட் தூக்கினாங்க தெரியுமா நவம்பர் 6 இப்போ என்ன டேட்டு நவம்பர் 3. ஸோ நவம்பர் 6 ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது. என்னுடைய தேரி கரெக்டாக இருந்துச்சுன்னா நவம்பர் 6 பெருசாக ஒரு ஆபத்து இருக்குங்கிற மாதிரி அவனோட தேரியை சொல்றான். அங்கே தான் ஹாப்பர் ஆல்ரெடி உள்ள வந்துட்டார்ல கிரால்காக.
அங்கே இப்போ லெவனை பார்த்துட்டு ஏய் நீ இதுக்கு உள்ளே வந்தனா இங்கே ஹாலியை தூக்கிறதுக்காக இந்த டெமோகார்கன் வந்துருச்சு, அதை தேடி நான் இங்கே உள்ளே வந்தேன்ற மாதிரி இப்போ லெவனும் ஹாப்பரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அங்கே அப்சைட் டவுன் வேர்ல்டில். இப்போ ஹாப்பர் அங்கே உள்ளே போனவருக்கு சிக்னல் கட் ஆயிடுச்சு. அதனால ஸ்டீவ் ஜானத்தன் 2 பேருமே என்னடா பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம டஸ்டின் அடிவாங்கின முகத்தோட ஆல்ரெடி லேட் ஆகி அடியும் வாங்கிட்டு வரா. அப்படி இங்கே வில்ல அவன் எது சொன்னாலும் இல்லை வேணாம் நீ பிரச்சனைனா நீ போகக்கூடாதுங்கிற மாதிரி அவனை பொத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராபின் லைட்டாக அவங்கள டைவர்ட் பண்ணி சூப்பரா உன்னுடைய பிளான் என்ன, அதாவது உன்னால் ஹைவ் மைண்டோட கனெக்ட் ஆக முடியுது டெமோகார்கனோட. ஸோ அவங்க பிளான் என்னன்னு நீ அது இருக்கிற இடத்துக்கு நம்ம போனோம்னா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ராபின் நம்ம வில்லுக்கு ஹெல்ப் பண்ணுறா. அதாவது டெமோகார்கன் இருக்கிற ஏரியா நீ காட்டுக்குள்ளே இருக்கும் போது ஏதோ சுற்றி விட்டா மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த இடத்துக்கு போனால் டெமோகார்கனோட கனெக்ட் ஆகிடுவேன், அங்கே நம்ம கிளம்பி போகிறோம், அவங்க பிளான் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோன்னு இவங்க 2 பேர் கிளம்பி போகிறாங்க. இங்கே வில்லு அவன் காட்டுக்குள்ளே இருக்கிறப்ப தானே அது கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லி அங்கே வந்து இப்போ வேற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி ஹாப்பர் அண்ட் லெவன் வந்து பார்த்தா இங்கே கேட்டு மாதிரி ஒன்று பெருசாக இருக்குது, ஒரு ஷீல்டு மாதிரி பெருசாக இருக்குது, அந்த ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. வில்லு நம்ம ஸ்கூலுக்கு தான் போனோம், எனக்கு தலை சுத்துற மாதிரி ஃபீல் இருந்துச்சுல்ல, அது பசங்க சுற்றி விளையாடுற அந்த ஒரு மொமெண்ட் தான். ஸோ நான் வெக்னா கண் வழியாக இங்கே ஹைவ் மைண்டில் கனெக்ட் ஆகி பார்த்தேன், வெக்னா மைண்டில் கனெக்ட் ஆகி அவன் கண் வழியாக தான் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ ஹாலியை பார்க்க அவன் வந்திருக்கிறான். ஸோ அந்த மொமெண்ட் தான் எனக்கு ஃபீல் ஆயிருக்குது ஹாலி சுற்றுறது. ஸோ ஹாலி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ப்ளஸ் வெக்னா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் 2 பேரோடையும் கனெக்ட் ஆகி நான் பார்த்துருக்கிறேன், அவன் பசங்களை தூக்க தான் வந்திருக்கிறாங்கிற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் நான்சியோட அம்மா கிட்ட டீட்டெயில்ஸை கேட்டால் அவனும் ஹென்றி பேரை சொல்கிறான். ஸோ ஹென்றி ஹாலியை பிளான் போட்டு தூக்கியிருக்காங்கிற விஷயம் எல்லா பக்கமும் கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே ஹாலியை ஹென்றி தூக்கிட்டு வந்தது அவனுடைய மைண்டில் கிரியேட் பண்ண இடம், இங்கே சேஃபாக இருக்கோங்கிற மாதிரி நம்ப வச்சு நான் பசங்களை தூக்கிட்டு வரேன், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாற்றினா நம்ம மொத்த ஊரையுமே காப்பாற்ற போகிறோங்கிறது தான் இவனுடைய பிளான். ஸோ அந்த வகையில் பார்த்தியா மான்ஸ்டர் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே அட்டாக் பண்ணிச்சு, அவங்ககிட்ட நான் காப்பாற்றிட்டு வந்திருக்கிறேங்கிற மாதிரி இப்போ ஹாலியுமே ஹென்றி நம்ப வச்சுட்டான். இப்போ இந்த கேட் மாதிரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, அதை காலி பண்ணலாம், அதுக்கு பின்னாடி தான் வெக்னா ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான்ற மாதிரி இவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு அதை அழிக்க பார்க்குறாங்க. இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, ஸ்ட்ராங்கான ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குது. இங்கே அதுக்குள்ள மிலிட்டரி கேங்கும் வந்து லெவனை நீங்கள் தான் இருக்கீங்கிற மாதிரி அவளை தூக்கிட்டு போக பார்க்குறாங்க. அவள் பவர் ஆஃப் பண்ணுற மாதிரி அவளை மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு போக பிளானை போடுறாங்க. இங்கே வில்லு ராபினும் அவங்க அம்மாவுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு வந்த விஷயத்தை அவங்க அம்மாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒழுங்குமுறையாவே காரில் இருங்க, டேய் என்ன ஏமாத்திரடா எஸ்கேப் ஆகிறீங்கன்னு அவங்களும் பிடிச்சி கோவப்படுறாங்க. அப்போ தான் வில்லு இங்கே பாருங்க, நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை, என்னை பொத்தி பாதுகாக்கிறது வேலை இல்லை, நான் வெளியே வந்ததுனால தான் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன்னு அவன் பிளான் எல்லாத்தையும் சொல்கிறான். அங்கே ஹென்றி ஹாலி கிட்ட இங்கே பாரு, இங்கே நீ சேஃபாக இருப்பப்பா, உன்னுடைய ஃபேமிலியும் அடுத்து நாங்கள் காப்பாற்ற போகிறோம், முக்கியமாக இங்கேருந்து வெளியே போகவே கூடாது, அங்கே காட்டுக்குள்ளே போகவே கூடாது, அங்கே தான் மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி நீ இங்கேயே இருக்கிற மாதிரியே சொல்லி வச்சுட்டான். மிலிட்டரி கேங்கில் லெவனை லாக் பண்ணி தூங்கலான்னு பார்த்தா என்ன மீறி கூட்டிட்டு போங்கடான்னு ஹாப்பர் உள்ள பூந்து அட்டாக் பண்ணி அதுக்குள்ள மிலிட்டரி மொத்தமாகவும் இவங்க சமாளித்து முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தான் வில்லோடைய பிளான் அண்ட் பவரை பற்றி அவனே தெளிவாக சொல்கிறான். அதாவது காட்டுக்குள்ளே இருக்கப்போ திடீர்னு தலை சுற்றுற மாதிரி ஆச்சுல்ல, அது அவங்களோட கனெக்ட் ஆகி பார்த்தது. ஹாலி கூடவும் அதே டைம் வெக்னா வழியாகவும் நான் பார்த்தேன். ஸோ அடுத்து பசங்களை தூக்க போகிறான், அடுத்த டார்கெட் டெரிக். ஸோ அவன் கண் வழியாகவும் நான் பார்த்தேன். ஸோ எல்லாரோடையும் கனெக்ட் ஆகி பார்த்ததுனால அடுத்த டார்கெட் டெரிக். ஸோ நம்ம டெரிக்கை அவன் தூக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தடுத்து நிறுத்தணும், ஹாலியும் காப்பாற்றணுங்கிறது தான் பிளான். ஸோ இப்போ தெளிவான பிளான் என்ன போடுறாங்கன்னா, எப்படியும் ஹாலியை தூக்கின மாதிரி டெரிக்கை தூக்க டெமோகார்கனை அனுப்புவான். நாம் என்ன பண்ணுறோம், அவங்க ஃபேமிலிக்கு மயக்க மருந்து கொடுத்து அங்கேருந்து அவங்களே அனுப்பிடுறோம். ஸோ இவன் டெமோகார்கன் அனுப்பும்போது என்ன நினைப்பான், டெரிக் சீக்கிரமாக தூங்கிட்டான்னு. ஆக்சுவலாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்க போகிறது நாம தான். ஸோ மொத்தமாக சேர்ந்து டெமோகார்கனை அட்டாக் பண்ண போகிறோம். அது இல்லாமல் அது மேலே ட்ராக்கிங் டிவைஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது துரத்திக்கிட்டே ஹென்றி இருக்கிற இடத்துக்கு போகும், நாம் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே பின்னாடி போய் ஹென்றி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறோம், ஹாலியை காப்பாற்றுறோம். ஸோ இதுதான் பிளான்ன்றதை முடிவுக்கு வராங்க. இப்போ அங்கே ஹாலி ஜாலியாக இருக்கிறா, அங்கே யாரோ வந்திருக்கிறாங்க, வெளியே வந்திருக்கிறாங்கன்ற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. வெளியே வந்து பார்த்தா லெட்டர் இருக்குது, இங்கே வா, இங்கே என்ன காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி காட்டுக்குள்ளே வர சொல்லி ஹென்ரியை லெட்டர் எழுதி வச்சிருக்கிறான். இதே ஹென்றி தான் அங்கே மான்ஸ்டர் இருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். இப்போ லெட்டரில் ஹென்றி பேர் போட்டு இருக்குதுன்னு சொல்லி அவளுக்கு எதுவுமே புரியல. இப்போ நம்ம சயின்ஸ் டீச்சரு கிளாஸ்லேயே ஆக்சுவலாக ஒரு சீசன்லேயும் நடக்கிற விஷயத்தை அவர் முன்கூட்டியே விஷயத்தை சொல்லுவார்ல. ஸோ ஃபர்ஸ்ட் சீசனில் எப்படிப்பா இன்னொரு வேர்ல்டுக்கு போகணும், அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு போகணுன்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவார்ல, அந்த மாதிரி இதை பாருங்க, வார்ம் ஹோல் வழியா நம்ம வேற கேலக்சிக்குள்ளலாம் போக முடியும். வார்ம் ஹோல்ங்கிற ஒரு விஷயம் உண்மையாக இருந்துச்சுன்னா நம்ம அது வழியாக வேற கேலக்சிக்கு போகலாங்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிறா. அப்படி இப்போ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நம்ம மெயின் விஷயம் வரும்போது அதை பற்றி புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இவர் சின்னதாக ஹிண்ட் கொடுக்குறா. அப்படி இப்போ இவர் எடுக்கிற கிளாஸோட சேர்ந்து நமக்குமே ஹிண்ட் கொடுத்துட்டா. அப்படி இங்கே ஹெரிகாவோட ஹெல்ப் கேட்டு இங்கே பாரு, டெரிக் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு உன்னை விட்டா வேற ஆளே கிடையாது, அவங்க வீட்டுக்குள்ளே போய் சந்தேகம் வர மாதிரி அவங்களை மயக்கம் போட வைக்கணும்னு விஷயத்தை சொல்லி அவ ஹெல்ப்பை கேட்குறாங்க. இங்கே ஹாப்பரும் லெவனும் ஒரு மிலிட்ரி ஆளை பிடிச்சி வச்சு அங்கே லேப்ல என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு அவன் மைண்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்க லேப்ல ஏதோ ஒன்று அவளோட பவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒன்று இருக்குது. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை வச்சு தான் இவங்க ஏதோ ஒன்று பெரிய பிளான் பண்ணுறாங்க, என்னையும் பிடிக்க பார்க்குறாங்கன்னு. ஸோ லெவன் இப்போ அந்த லேபுக்குள்ளே ஏதோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குல்ல, அதை தடுத்து நிறுத்தணும்னு பிளானை போடுறாங்க. எல்லாருக்கும் மயக்கம் மறந்த சந்தேகம் வராத மாதிரி சாப்பாட்டில் வச்சு கொடுத்து அவங்களை மயக்கம் போடவும் வச்சாச்சு. டெரிக்கை தூக்கலான்னு டெமோகார்கனும் உள்ள வந்தா, ஆஹா ஒன்று குடிட்டாங்க மேடம், என்னை போட்டு புழக்க போகிறாங்க மேடம்ன்ற மாதிரி டெமோகார்கன் இவங்ககிட்ட சிக்கிருச்சு. அது மேலே ஒரு வழியாக ட்ராக்கிங் டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ வெளியே இருந்து ஸ்டீவ் டஸ்டின்னு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. டே அது போகிற ரூட்டில் நம்மளும்
போகணுமே போகணும்டான்ற மாதிரி அதை துரத்திக்கிட்டே போறாங்க. இங்க காட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு காப்பாத்தவான்னு ஹென்றி லெட்டர் இருந்துச்சுல்ல, அதை நம்பி ஹாலி போனா அங்க இருக்கிறது மேக்ஸ். ஆக்சுவலா இது ஹென்றி கிரியேட் பண்ண இடம், அதாவது அவன் மைண்டுக்குள்ள இருக்கிற இடம். ஸோ அந்த இடத்துல தான் மேக்ஸிமே ஒரு நாள் ஒளிஞ்சிட்டு இருக்கிறா. ஆக்சுவலாக போன சீசனில் அவள் ஹாஸ்பிட்டல் அப்படியே கிடப்பா, கோமா ஸ்டேஜுக்கும் போல. அவள் இருக்கிறது ஹென்றி கிரியேட் பண்ண அந்த மெமரிஸில், அவனுடைய மெமரிஸ்குள்ளே இருக்கிற இடத்துல தான் இவ இருக்கிறா. இங்கே கெத்தானவன் டெரிக்கிட்ட பிளான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. தம்பியே உன்னை நாங்கள் கடத்திட்டுலாம் வரலப்பா, உன்னை காப்பாற்றதான்ப்பா இதெல்லாம் பண்ணோம்ப்பான்னு அவங்க கிட்ட சொன்னா, சைக்கோங்களா என்ன வச்சு என்னடி பண்ணுறீங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்காப்ப கத்துறா. அப்படி அங்கே டெமோகார்கன் வர்றதை இவனாலையும் ஃபீல் பண்ண முடியுது, முக்கியமாக கனெக்ட் ஆக முடியுது. இங்கே பாருங்க, அந்த டெமோகார்கனை ஃபாலோ பண்ணால் அதை நம்ம ட்ராக்கிங் டிவைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல, அது மூலியமாக அதை ட்ராக் பண்ணி நம்ம ஹென்றி கண்டுபிடிக்கலான்னு இவங்க கார்ல டெமோகார்கனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் வில்லு தெளிவான பிளான் என்னன்னு சொல்றான். அதாவது டெமோகார்கனோட கனெக்ட் ஆனதுனால மொத்த பிளான் என்னங்கறதை விஷுவலா பார்த்துட்டான். ஸோ வெறும் ஹாலிக்கு மட்டும் அவங்க டார்கெட் பண்ணல, அடுத்து டெரிக் மட்டும் இல்ல, இனி ஏகப்பட்ட பசங்களை டார்கெட் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தமா அதை வரைஞ்சி காட்டி இப்போதைக்கு 3 பசங்களை தூக்கிட்டான். அடுத்து இன்னும் பல பசங்களை தூக்க போறான். மொத்தமா 12 பசங்களை வச்சு அவன் பெரிய பிளானை போட போறான். வில்லாகிய என் ஒருத்தனை கடத்தியே இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண முடிஞ்சவன் 12 குழந்தைங்க கிடைச்சதுன்னா அவன் என்னெல்லாம் பண்ணுவான்னு யோசிச்சு பாருங்கன்னு இப்போ மொத்த குழந்தைகளையும் காப்பாற்றணுங்கிறது தான் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹாலி கிட்ட இன்று யாரு எப்பேற்பட்டவன் எல்லாத்தையுமே சொல்றான். அது இல்லாமல் இந்த குகைக்குள்ள உனக்கு மோசமான ஒரு மெமரி இருக்கு, அதை திரும்பி அவன் பார்க்க நினைக்க மாட்டான், அதனால இதுக்குள்ள வராம இங்க தான் நான் சேஃபா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி மேக்ஸ் அந்த விஷயத்தை சொல்றான். நாம இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும், அதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், அவனுடைய மெமரிஸ் மொத்தத்தையும் நான் அலசி பார்த்துட்டேன், ஆனா அதுக்கான வழி கண்டுபிடிக்க முடியல, ஆனா எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு ஹாலி கிட்ட இந்த விஷயத்தை சொல்றான். அங்க மிலிட்டரி அடுத்து 3 பசங்க காணாம போனதுனால இந்த மான்ஸ்டர் வேற வந்து அட்டாக் பண்ணுது, மற்ற பசங்களையும் நம்ம காப்பாற்றணுங்கிற மாதிரி மொத்த பசங்களையும் அவங்க பேஸுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க தான் வில்லு பார்த்துட்டான்ல, அடுத்து பசங்களை தான் டார்கெட் பண்ண போறான், பசங்களை காப்பாற்றி ஆகணும். அது இல்லாமல் பசங்க வேற மிலிட்டரி கிட்ட இருக்கிறாங்க. என்னடா பண்றதுன்னா நம்ம கிட்ட தான் டெரிக் இருக்கானே, டெரிக்கை அனுப்பி சந்தேகம் வராத மாதிரி அந்த பசங்க ஒட்டுமொத்த பேரையும் காப்பாற்றணுங்கிற பிளானை போடுறாங்க. ஸ்டீவ் கேங் இந்த டெமோகார்கன் மேல தான் ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஸ்ட்ரைட்டா அப்சைட் டவுனுக்குள்ளே வந்து அந்த செவுத்துக்குள்ளே சொறிட்டாங்க. அவங்களுடைய காரும் ஒட்டுமொத்தமா லாக் ஆயிடுச்சு. அதுக்கு நேர ஆப்போசிட்ல அந்த எண்டில் ஹாப்பரும் லவனும் அங்க செவரு இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி நாங்க இந்த டெமோகார்கனை ஃபாலோ பண்ணி வந்தோம், ஹென்ரியை கண்டுபிடிக்கலாம்னு வந்தோம், சீக்கிரம் அந்த லவனை அனுப்பிங்கன்னா இந்த காரை வெளியே எடுத்துட்டு நம்ம அவனை கண்டுபிடிக்க போலாங்கிற மாதிரி பிளானை சொல்றான். இங்க மேக்ஸ் தன்னுடைய கதையை சொல்றான். அதாவது நான் இந்த இடத்துல வந்து இப்படி மாட்டிக்கிட்டேங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது ஹென்றி லெவனை பிரெயின் வாஷ் பண்ணி மொத்த இடத்தையும் அட்டாக் பண்ணுவான்ல அந்த மெமரியை பார்த்தது. அடுத்து வேற மெமரிக்கு போனா 1959 அவ இருந்த இடத்துக்கு போனேன். அதாவது இது டைம் டிராவல் கிடையாது, அவனுடைய மெமரிஸ்ல அந்த இடத்துக்கு நான் போயிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இப்படி ஒரு இடத்த நான் சேஸ் பண்ணி போனா அவனுடைய ஒட்டுமொத்த மெமரிஸையும் அலசி ஆராயிறனே தவிர ஆனா வெளியே போறதுக்கான வழி கண்டுபிடிக்க முடியலன்னு இந்த இடத்துல நான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதுலயும் இந்த குகைக்குள்ள அவன் வரமாட்டான்னு தெரிஞ்சதுனால இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க விஷயத்தை சொல்றான். இப்போதான் நம்ம டஸ்டின் மெயின் விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இங்க செவரு ஷீல்டு மாதிரி வட்டமா இருக்குது, அதோட டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அது எல்லாமே சென்டர் பாயிண்ட் ஹாக்கின்ஸ் லேப் தான். ஸோ ஹாக்கின்ஸ் லேபுக்கு போனோம்னா இந்த ஷீல்டு மாதிரி இருக்குல்ல, இதை ஆஃப் பண்ணுறதுக்கான பவர் ஜென்ரேட்டர் அங்கே இருக்கும். அந்த ஜென்ரேட்டரை ஆஃப் பண்ணியோ இல்லை உடச்சோம்னா இந்த ஷீல்டுங்கிறது க்ளோஸ் ஆகிடும். அப்போ வெக்னா அந்த பக்கம் இருக்கிறவனா பிடிச்சிடலான்னு இப்போதைக்கு ஒரு பிளானை போடுறான். ஸோ இப்போ கார் லாக் ஆகிட்டு இருக்கிறது, அங்கே ஹாப்பரும் லெவனும் இருக்கிறது எல்லாமே இந்த ஷீல்டுக்குள்ளே தான். ஸோ இந்த ஷீல்டை ஆஃப் பண்ணோம்னா நம்ம ஹாக்கின்ஸ் லேபுக்கு போகணும்னு முடிவுக்கு வராங்க. அங்கே மேக்ஸ் இங்கேருந்து தப்பிக்க, அதான் சீசன் 4 மாட்டிக்கிட்டப்போ சாங் போட்டால் கேட் மாதிரி ஓப்பன் ஆச்சு இல்லை, அந்த மாதிரி லூகாஸ் அங்கே பாட்டு போட்டுக்கிட்டு இருக்க, இவ தப்பிக்கலான்னு பார்க்கறதுக்குள்ள அதுக்குள்ளே அந்த பாட்டை நிறுத்தி போட்டான். அதனால் அந்த கேட்டுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. என்ன மேடம் இங்கேருந்து எஸ்கேப் ஆக போறீங்களான்னு ஹென்றி வேறு அதுக்குள்ளே வந்துட்டான். ஸோ அதுக்குள்ளே தான் இவ குகைக்குள்ளே ஒளிஞ்சிருந்து இதுக்குள்ளே வரமாட்டாங்கிறத கிளியராக தெரிஞ்சு இங்கேயே நம்ம இருப்போம்டா, அது இல்லாமல் இங்கே வேறு யாராச்சும் கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்றணும்டான்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறா. அப்படிதான் நான் தப்பிக்க முடியாமல் இந்த குகைக்குள்ளவே இருக்கிறேன், அவங்ககிட்ட தப்பிச்சு இந்த குகைக்குள்ளே சேஃபாக இருக்கிறேங்கிற விஷயத்தை சொல்கிறான். இங்கே டெரிக்கும் சந்தேகம் வராத மாதிரி உள்ளேயும் வந்துட்டான். அண்டர் கிரவுண்ட் வழியாக நம்ம பசங்களையும் காப்பாற்றணுன்ற பிளான் நடக்குது. இங்கே மிலிட்ரி ஏதோ ஒன்று பவர்ஃபுல்லாக என்ன மாதிரியே பவர்ஃபுல்லான ஒன்று வச்சிருக்காங்க, அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஹாப்பரும் லெவனும் அட்டாக் பண்ண போகிறாங்க. அப்போ திடீர்னு ஹாப்பர் என்ன வச்சிருக்கிறான்னு பார்த்தா உடம்பு ஃபுல்லாக பாம்பு சொல்லி வச்சிருக்கிறான். டேய் நீ உயிர் தியாகம் பண்ணுறதுக்கு தான் வந்தியாங்கிற மாதிரி லெவனுக்கு தூக்கி ஏறி போடுது. இதே என்கிட்ட மறைச்ச ஆக மொத்தம் நீ செத்து போய் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இவளும் பிடிச்சி கத்துறா. இங்கே பசங்களை எல்லாரும் காப்பாற்றுறதுக்குள்ள மிலிட்ரியும் உள்ள வந்துட்டாங்க. இப்போ ஜாய்ஸ் வில்லு டெரிக்க பிடிச்சிட்டாங்க. இங்கே வில்லுக்கு ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது, அவன் இது கூடயோ கனெக்ட் ஆகிட்டு இருக்கான். அங்கே மிலிட்ரி ஒழிச்சு வச்சிருந்த பவர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா 8 அவளை வச்சு தான் இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து 11 கிடைச்சானா அவளை வச்சு நம்ம நிறைய பேர் உருவாக்கலாம்னு சொல்லி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இப்பதான் வெக்னாவுடைய மாஸ் என்ட்ரி வந்துட்டா. டேய் வந்துட்டா, என் பிளானை தடுக்கிறதுக்காக பெரிய பிளானை போடுறீங்க, இருங்கடா அவங்கள அப்படின்னு சொல்லி முக்கியமா வில்ல அப்படி கிட்ட இழுத்து, டேய் உன் மைண்டை வச்சு தான் மொத்த உலகத்தையுமே உருவாக்கின, உன் மைண்டு மூலியமா தான் இவ்வளோ பெரிய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இவ்வளோ விஷயத்த பண்ணண்டான்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கி போட்டுட்டு போறான். இப்பதான் ஓஹோ மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, என் மைண்டை வச்சு தான் நீ கண்ட்ரோல் பண்றனா, என்னால பண்ண முடியாதாடான்னு அங்க
லூகாஸ் அழிக்க டெமோகார்கன் இருக்குது, அது இல்லாமல் முரேவை அழிக்க டெமோகார்கன் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு கையை காலை உடச்சி போட்டு மாசா அவங்க கதையை முடிச்சு விட்டான். ஸோ பசங்க எல்லாருமே தூக்கிட்டு போயாச்சு. அவன் மைண்டுக்குள்ள ஹாலி இருக்கிற இடத்துக்கு, அவதான் இப்போ ஹென்ரியுடைய அந்த மைண்டுக்குள்ள இருக்கிற வீட்டில் இருக்கிறாள், அங்கே எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இங்க இந்த குட்டி பசங்களாம் ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணி கண்ட்ரோல் எடுக்கலாம்னு வழக்கம் போல பார்த்தீங்களா மான்ஸ்டர்ஸ்லாம் வந்துருச்சு, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காலி பண்ண போகுது, உங்களுடைய ஹெல்ப் எனக்கு கிடச்சதுன்னா நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்களை நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி விட்ட போட்டு அவங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டான். இங்கே மிலிட்ரி வந்து இவ்வளோ கலவரத்தை பண்ணிவிட்டு 8 விட்டுட்டா போவாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா 8 அங்கே இல்லவே இல்லை. 8 இருக்கிற மாதிரியான விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு அவ கிளம்பி இருக்கிறா. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் 8 காட்டும் போதே போலீஸ்லாம் சுத்து போட்டிருப்பாங்க. அப்போ இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவள் எஸ்கேப் ஆயிருப்பா. அதே விஷயத்தை பண்ணிட்டு அவள் எஸ்கேப் ஆயிட்டா. ஓஹோ அவங்க இல்லவே இல்லையா, எஸ்கேப் ஆயிட்டாளான்னு மிலிட்ரிக்காரங்களுக்கும் புரிஞ்சிச்சு. இங்க 8, 11 ஹாப்பர் இவங்க ஒரு வழியா எஸ்கேப் ஆகி வராங்க. இப்ப 11 வேற, ஆமா நீ எதுக்கு பாம்போட சுத்திட்டு இருக்கிற, முழுசா உன்னை போட்டு தள்ளி உயிர் தியாகம் பண்ணுனே முடிவில் இருக்கிறான்னு சொல்லி இன்னுமே பிடிச்சி ஹாப்பரை கத்திக்கிட்டு இருக்கிறா. இங்க டஸ்டினுடைய பிளான் நிறைவேற்ற வந்துட்டாங்க. அதாவது லேபுக்கு வந்துட்டோம், அந்த ஜெனரேட்டர் அதுதான் பவர் சோர்ஸ், அதை நம்ம காலி பண்ணிட்டோம்னா ஷீல்டை ஆஃப் பண்ணிடலாம், வெக்னாவை தடுத்து நிறுத்தலாங்கிற பிளானுக்காக வந்துட்டாங்க. இங்க ஹாலி மேக்ஸை பார்த்துட்டு எல்லா பசங்களும் வந்துட்டாங்க, எல்லாருமே காப்பாத்தி ஆகணும்னு சொல்லணும் வந்தா நம்மளுக்கு எத்தானு டெரிக்கு ஒளிஞ்சிருந்து எட்டி பார்த்து ஏய் யாரா நீ எதுக்காக வந்து சொல்லி மேக்ஸ் அதுக்குள்ள பிடிச்சி கேட்டா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்பா, வெக்னா பத்தி தெரியும், எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ற எல்லாமே தெரியும்பா, உங்களை காப்பாத்த தான் வந்தங்கிற மாதிரி அவனு விஷயத்தை சொல்றான். தம்பி உன்னுடைய ஹெல்ப் தேவை, இந்த கெத்தானவன் டெரிக்கு தேவையில்ல, எங்களுக்கு அவனை டைவர்ட் பண்ண ஒருத்தன் தான் தேவைங்கிற மாதிரி பிளானை இவங்க போடுறாங்க. அதாவது ஹென்ரியை டைவர்ட் பண்ணணும், அதுக்குள்ள இவங்க தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். இப்போ ஜாய்ஸ் இருக்கிறவங்க எல்லாரும் கூட உட்காந்து பிளானிங்க போடுறாங்க. எல்லா பசங்களையும் தூக்கிட்டு போயிட்டான். டஸ்டினோட சிக்னலும் கட் ஆயிடுச்சு. ஹாப்பர் 11 என்ன ஆனாங்கன்னு தெரியல, அவங்க உயிரோட இருக்காங்களான்னு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ ஏதாச்சும் பிளானை போடணுன்ற மாதிரி எல்லாருமே இருக்க. அப்போ எரிக்காவும் லூகாஸும் 2 பேருமே பிளானோட வராங்க. எரிக்காவோட பிளான் என்னன்னா, டஸ்டின் புத்திசாலினா அவனோட புத்திசாலி சயின்ஸ் டீச்சர். ஸோ அந்த சயின்ஸ் டீச்சரை பிடிச்சோம்னா டஸ்டினை கண்டுபிடிக்க ட்ராக்கரை ரெடி பண்ணி அவனை நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் டீச்சர் பிளானை இவ சொல்றா. அடுத்து லூகாஸோட பிளான் என்னன்னா, பாப்கார்ன் நார்மலா இருக்குது, அதை நான் ஹீட் பண்ணதும் முழுசா பாப்கார்னா ஆகுது இல்ல, அதே மாதிரி இவன் ஹைவே மைண்ட்ல கனெக்டா இருக்கானா எல்லாருக்குள்ளேயும் அந்த பார்ட்டிகல்ஸ்ன்றது இருக்கும். நம்ம டெமோகார்கனுக்கு ஃபுல் எனர்ஜியை அதுக்கு பவர் சப்ளையை மொத்தமா அடிச்சோம்னா இவன் டெமோகார்கனோட கனெக்ட் ஆயிடுவான் ஹை மைண்ட்ல. அப்ப கனெக்ட் ஆயிட்டானா அங்க என்னெல்லாம் நடக்குதுங்கிறத மறுபடியும் இவன் பாப்பா நமக்கு விஷயத்தை சொல்லுவான்ற மாதிரி இந்த ஒரு பிளான லூகாஸ் சொல்றான். சரி 2 பிளானுமே நடக்குமான்னு தெரியல, 2த்தையுமே ட்ரை பண்ணுவாங்கிற முடிவுக்கு வராங்க. இங்க 8ஓட கதையை அவள் 11க்கு சொல்றா. அவளை கண்டுபிடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கொன்னுட்டு அவள் பிளட்டை எடுத்து மொத்தமா டெஸ்ட் பண்ணி அவளை ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. அவளுடைய பிளட்டை பிரெக்னெண்டா இருக்கிற மற்றவங்களுக்கு செலுத்தி அவளை மாதிரியே உருவாக்க பிளான் பண்றாங்க. இப்போ ஹென்ரியோட ரத்தத்தை வச்சு நம்மள உருவாக்கின மாதிரி என்ன வச்சு உருவாக்க பாக்குறாங்க. இப்போ 11 ஆகிய நீ கிடைச்சனா உன்னை வச்சு இதுதான் பண்ணுவாங்க, இது திரும்பியும் தொடர்ந்துகிட்டே இருக்குங்கிற விஷயத்தை சொல்றா. இங்க மேக்ஸ் ஹாலி 2 பேருமே அவனுடைய மெமரிஸ்ல ஏதாச்சும் போக வழி இருக்குமா, தப்பிக்க வழி இருக்குமான்னு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹாலியை மீட் பண்ண மெமரி, அவனை ஃபாலோ பண்ண மெமரி எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. இப்போ ஸ்டீவுக்கும் டஸ்டினுக்கும் லைட்டாக முட்டிக்குது. இங்கே பாரு ஹெடி மாதிரி ஹீரோவாக ஆசைப்பட்டு உயிரை விட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தை விட 2 பேருமே அடிச்சுக்கிட்டு மாள்றாங்க. ஏ போடா இனிமேல் பேசாதா அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுட்டாங்க. இப்போ இந்த சண்டை முடிச்சதுக்கு அப்புறமா டஸ்டின் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். டேய் இங்க வேற ஒன்று இருக்குடா, நான் நினைச்சதே தப்புடாங்கிற மாதிரி விஷயத்தை அப்பதான் புரிஞ்சுக்கிறான். இப்போ நம்ம டெரிக்கு ஹென்ரிக்கே தண்ணி காட்டிட்டு இருந்தா அதுக்குள்ள பிடிச்சி டேய் இங்க பாரு உனக்கு யாரா இந்த மேப்பை கொடுத்தது, உங்க அம்மா தாண்டா குத்தாங்கன்ற மாதிரி எகத்தாளமா பேச, ஏய் இங்க பாரு இந்த மாதிரி திமிரா இருந்த தப்பிக்க நினைச்சனா உங்க அம்மா அப்பாவை இப்படி ஆக்க வேண்டான்னு பயமுறுத்தி அவனையுமே ஒழுங்கு மரியாதை இனிமேல் வெளியே வர வேலை வச்சு கூடாது, உன் குடும்பத்தையே காலி பண்றோண்டான்னு மிரட்டி டெரிக்க கூட்டிட்டு வந்துட்டான். அங்க வர மேக்ஸ் ஹாலி இந்த மெமரிஸ்குள்ள ஏதாச்சும் வெளியே இருக்குமான்னு பார்க்க போறாங்கல்ல, அதுக்குள்ள வெக்னாவே வந்து அடியே உன்னை விட்டு வச்சதுதான் தப்பு, உன்னை காலி பண்ணியே ஆகணும்னு அவ கழுத்தை பிடிச்சி காலி பண்ண போக இங்கதான் இவங்க டெமோகார்கனால மொத்த பவரையும் இறக்கி உன்னை கண்ட்ரோலுக்கு திரும்ப கொண்டு வரணும்னு ஐடியா கொடுத்தாலும் லூகாஸ் அந்த ஐடியா இவங்க எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு வழியா வில்லு மறுபடியும் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டான். இப்போ வெக்னாவையே கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு மேக்ஸ் இப்போ நான் சொல்றது உனக்கு கேட்டுச்சா அப்படின்னா இங்கேருந்து ஓடு அப்படின்னு சொல்லி அந்த மொமெண்ட்டே மாசா இருக்கும். இப்போ வெக்னாவையே கண்ட்ரோல் பண்ணி அவன் கை காலையே உடைக்கிற அளவுக்கு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். இங்கே டஸ்டின் மொத்தமாக என்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அவன் ஆல்ரெடி இந்த பவர் ஜென்ரேட்டரை காலி பண்ணா இந்த ஷீல்டு மொத்தமாக போயிடும், அங்கே வெக்னா இருப்பான், கண்டுபிடிக்கலாங்கிற பிளானே தப்பு. அவன் சொன்னதை நம்பி இது நான்சியும் இதுதான் இப்போ அந்த ஜென்ரேட்டர், இதை நம்ம காலி பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாங்கிற மாதிரி அவளும் ஷூட் பண்ணுறாடே. ஷூட் பண்ணாத, இது பெரிய ப்ராப்ளம், அது என்னன்னு உங்களுக்கு புரியல, ஷூட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்டான்னு இவன் சொல்கிறத கேட்காம ஒரு வழியாக அதை ஷூட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ மொத்தமாக பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ தான் அந்த பிரச்சனை என்னங்கிறதே டஸ்டின் புரிஞ்சுக்கிட்டான். இங்கே அடுத்து எரிக்காவுடைய பிளான் படி சயின்ஸ் டீச்சரை பார்க்க அவர் ஹெல்ப் தேடி டஸ்டினை காப்பாற்ற வரட்டாங்க. இப்போ தான் டஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இங்கே பிரெனர் கண்டுபிடிச்ச விஷயங்களை நான் மொத்தமாக பார்த்தேன். அதாவது இது ஒன்றும் வெக்னா உருவாக்கலை, இது ஒன்றும் ஷீல்டுலாம் கிடையாது, மேலே இருக்கிறது அது எக்ஸாட்டிக் மேட்டர், அதுதான் இந்த ஷீல்டை மொத்தமாக காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. அதை இவர் ஷூட் பண்ணதுனால மொத்தமாக கொலாப்ஸ் ஆகுது. ஸோ மொத்தமாக இந்த இடமே அழிய போகுதுங்கிற விஷயத்தை சொல்கிறான். ஸோ இது ஒன்றும் வெக்னா உருவாக்கின இடமே இல்லடா, இதுக்கு மேலே வேற ஒரு இடம் இருக்குடா,
ஸோ இந்த எக்ஸாட்டிக் மேட்டரை சுட்டதுனால தான் இப்போ இன்னும் பிரச்சனை பெருசாக இருக்குங்கிற விஷயத்தை சொல்கிறான். அது ஒன்றும் ஷீல்டே கிடையாது, அந்த ஷீல்டுக்கு அந்த பக்கம் வெக்னாலாம் ஒன்றும் கிடையாது, அதை காப்பாற்றிட்டு இருக்கிறது இந்த எக்ஸாட்டிக் மேட்டர் தான், அதை சுட்டதுனால தான்டா பிரச்சனைங்கிற விஷயத்தை புரிய வைக்கிறான். இங்கே ஹென்றி இவங்க 2 பேரையும் பிடிக்க வந்தா அதுக்குள்ளே அவங்க கோய்க்குள்ளே போயிட்டாங்க. ஓஹோ, ஒளிஞ்சிக்கிட்டல உன்னை வெளியே வர வைக்க, உன்னை திரும்பியும் கூட்டிட்டு வர எனக்கு வழி தெரியுமா, அது இல்லாமல் இந்த மேக்ஸ் பிள்ளைய நான் போட்டு தெளியே தீரணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். இங்கே வில்லு தான் கண்ட்ரோல் எடுத்து வெக்னா கை காலையே உடைச்சான்ல, அதுக்கப்புறம் நார்மலாக ஆகலை, இன்னும் அந்த நிலைமையிலே இருக்கிறான். இப்போ ராபின் வந்து அவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறான். வில்லு ஹாலி மேக்ஸை பார்த்தது எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியுதா இல்லையா, மேக்ஸ் இன்னும் நார்மல் மோட்ல இல்லை, அவ கோமா ஸ்டேஜுக்கு போல, அவ இருக்கிறது ஹென்ரியோடைய மைண்டில். அதே மாதிரி ஹாலியும் ஹென்ரியோட மைண்டில் இருக்கிறா. வில்லும் கண்ட்ரோல் எடுத்ததுனால ஹென்ரியோடைய மைண்டில் இருந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ 3 பேருமே ஹென்ரியோடைய மைண்டில் இருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றி கொண்டு வரணுங்கிறத ராபின் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா. இப்போ இங்கே வில்ல மொத்தமாக பிடிச்சி வச்சு, ஓஹோ சார் இவ்வளோ பவர்ஃபுல்லாக என்னையே காலி பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கல்ல, இரு ராசா கடைசியாக ஒரே ஒரு தடவை ஸ்பையாக யூஸ் பண்ணி அந்த மேக்ஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறேன், அவள் தான் என் பிளானுக்கு தடையாக இருக்கான்னு சொல்லி இப்போ இவனை ஸ்பையாக யூஸ் பண்ணி மேக்ஸ் இருக்கிற இடத்த பார்க்குறான். இங்கே 11 வில்ல எப்படியாச்சும் ரீச் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணா அவளாலையும் கிட்ட நெருங்கவே முடியல. ஸோ அவனை ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது, வெக்னாவுடைய பவர்னால நல்லா ரீச் பண்ணவே முடியலங்கிற மாதிரி அவளுமே ட்ரை பண்ணி சொதப்புது. இங்கே டஸ்டின் இவ்வளோ நேரம் உருன்னு முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஸ்டீவ் கிட்ட ஏய் நீ என்னை விட்டு போயிடாத, என் ஃப்ரெண்டை இழக்க முடியலன்ற மாதிரி உடஞ்சி அழறான். அவ்வளோ நேரம் அவன் கோவத்தில் இருந்ததெல்லாம் அதை பேச முடியாமல் தவிச்சது அப்படியே 2 பேரும் ஃபீல் பண்ணி டேய் ஒன்றுலடா நான் இருக்கேன்டா நம்ம பழைய மாதிரி 2 பேருமே சேர்ந்துட்டாங்க. இப்போ 11 அகைன் ட்ரை பண்ணி வெளில இருக்கிற இடத்துக்கே வந்துட்டா. இங்கே மேக்ஸ் ஹாலி 2 பேருமே ஹென்ரியோடைய மெமரிஸ் என்னன்னு பார்க்க வந்தா. அங்கே ஒருத்தன் ஹென்ரியை ஷூட் பண்ணது, அப்போ அவன் காப்பாற்றிக்க அவனை கொண்டு இருக்கிறான். ஸோ ஹென்றி சின்ன வயசாக இருக்கும்போது இந்த இடத்துல அவனை கொண்டு இருக்கிறான். ஸோ இந்த மெமரிஸை தான் அவனால் திரும்ப பார்க்க முடியாமல் இந்த இடத்துக்கு வராமலே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த மெமரிஸை இவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்க. இப்போ வில்ல ஸ்பையை யூஸ் பண்ணி மேக்ஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. அனுப்புடாங்க டெமோகார்கன்ஸை, அதுங்களை வச்சு காலி பண்ணணும்டான்னு சொல்லி டெமோகார்கன்ஸை மேக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இடத்துக்கு அனுப்பிட்டான். இப்போ மேக்ஸை காப்பாற்ற எல்லாருமே அலறடிச்சுக்கிட்டு அங்கே ஓடுறாங்க. அங்கே டெமோகார்கன்ஸ் வேறு சுத்து போட்டுருச்சு, எப்படியாச்சும் காப்பாற்றணும்டா அப்படின்னு இருக்கும்போது அங்கே தான் ஆல்ரெடி நான்சியோட மம்மி இருக்கிறாங்கல்ல, அவங்க மாசா இந்த 3 டெமோகார்கனை மொத்தமாக முடிச்சு விட்டு அப்படியே என்ட்ரியை கொடுப்பாங்க. ஸோ ஃபைனலாக மேக்ஸிமே ரிட்டர்ன் ஆயிட்டா. இங்கே அவளையுமே காப்பாற்றியாச்சு. இங்கே ஹாலி அவளை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடுறா. அண்ட் வெக்னா இருக்கிற இடத்தையும் மற்ற பசங்க இருக்கிற விஷயத்தையும் பார்த்துட்டா. அங்கிருந்து வெக்னா கிட்ட தப்பிக்க போனா அங்கிருந்து மொத்தமாக கீழே வேகமாக போயிட்டு இருக்கிறா. இங்கே நான்சிக்கும் ஹாலியோட குரல் கேட்குது. அவள் வாய்ஸ் மேலே கேட்குது, அவன் வாய்ஸ் மேலே கேட்குது, அவன் மேலே இருக்கான்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டா. இங்க நம்ம சயின்ஸ் வாதி தான் டஸ்டின் இருக்கிற இடத்த ஒரு வழியா ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சாரு. அது ஹாக்கின்ஸ் லேபா காட்டுது, அங்கதான் இருக்கிறாங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு வந்தா. ஹாக்கின்ஸ் லேப்ல இல்லப்பா, ஹாக்கின்ஸ் லேப் அப்சைட் டவுன்ல இருக்குது, அங்கதான் நம்ம போக போற மாதிரி கூட்டிட்டு போனா. டேய் என்னங்கடா புது இடத்துக்குலாம் கூட்டிட்டு போறீங்கன்னு சயின்ஸ் வாதி ஒண்ணுமே புரியல. அங்க ஹாலியே நான் மேல பார்த்தேன், அவ மேல ஏதோ ஒன்று இழுத்துட்டு போச்சுங்கிற விஷயத்தை நான்சி சொல்றா. ஸோ அப்சைட் டவுன்ல அவ இல்லவே இல்லை, அப்சைட் டவுன்ல வெக்னாவுமே இல்லைங்கிற விஷயம் நான்சி சொல்லியுமே கன்ஃபார்மா ஆயிடுச்சு. ஸோ இப்போதான் டஸ்டின் எல்லாத்தையுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றான். நாம இருக்கிறது ஹாக்கின்ஸ், நம்ம இன்னொரு வேர்ல்டு அதுதான் அப்சைட் டவுன் வேர்ல்டுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது கிடையவே கிடையாது, அது வெறும் ஒரு பிரிட்ஜ் தான். அப்சைட் டவுனுக்கு மேல இருக்கிறது தான் அந்த புது உலகத்துக்கு நான் வச்சிருக்கிற பேர் தான் ஹேபிஸ். இந்த ஹேபிஸை அப்சைட் டவுனுங்கிற இந்த பிரிட்ஜ் தான் ஹாக்கின்ஸோட கனெக்ட் பண்ணுது. அவன் ஹேபிஸ்ல இருக்கனால நம்ம அப்சைட் டவுன்ல தேடி அவன் இவ்வளவு நாள் கிடைக்கல. இந்த பசங்களை வச்சு அந்த வேர்ல்டை ஹாக்கின்ஸோட மொத்தமாக இணைக்க போறான். அதுதான் என்னுடைய பிளான். இப்போ ஹாப்பரோட பிளான் என்னன்னா, நம்ம அப்சைட் டவுனுக்கு போறோம். அங்கே ஆல்ரெடி மிலிட்ரி வந்து ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே, அவங்களுடைய ஹெலிகாப்டரை எடுத்துக்கிட்டு அந்த ஹேபிஸ்க்கு போய் அங்கே வெக்னாவை போட்டு தள்ளலாம்னு சொன்னால், ஏங்க இதெல்லாம் நடக்கிற பிளானா தெளிவாக சொல்லுங்கன்ற மாதிரி இப்போ தான் ஸ்டீவ் சரியான ஒரு பிளானை சொல்கிறான். இங்கே பாருங்க, நாம் ஒன்றும் இப்படி ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு போகிறதெல்லாம் நடக்காத பிளான்லாம் சொல்ல, நான் ரியாலிட்டியாக சொல்கிறேன். என்னன்னா இப்போ அந்த வேர்ல்டு அவன் இணைக்க போகிறான்னா, அந்த பசங்களை ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த வேர்ல்டு இணைக்க போகிறான். இணைக்கட்டும், அது கிட்ட வரட்டும், நாம் இந்த டவர் மேலே ஏறிடுவோம். இந்த டவர் உடச்சிக்கிட்டு அந்த வேர்ல்டுக்குள்ளே போகும்ல, அப்போ நாம் உள்ளே போய் அந்த வெக்னாவையும் காலி பண்ணி பசங்களையும் காப்பாற்றுவோம். இதுதான் பிளான். ஸோ நம்ம பண்ண வேண்டியது எல்லாரும் சேர்ந்து சண்டைக்கு தயாராகணும், அந்த டவர் மேலே நம்ம ஏறிக்கணும். அதுக்கப்புறமா அது நம்ம வேர்ல்டோட மெர்ஜ் ஆகும்போது நாம உள்ள போயிட்டு வெக்னாவை போட்டு தள்ளணும். இதுதான்ப்பா பிளான். அதோட சேர்ந்து டஸ்டினும் எப்பா இந்த பிளான் சூப்பர், அதோட சேர்ந்து எக்ஸாட்டிக் மேட்டர் பக்கத்தில் நம்ம பாமை வச்சிடணும் டைமிங்கோட. அப்போ நம்ம மொத்தமாக இந்த வெக்னாவெல்லாம் அழிச்சு முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது அந்த எக்ஸாட்டிக் மேட்டரும் வெடிச்சு செதறணும். ஸோ அந்த பிரிட்ஜுங்கிறது டோட்டலாக இருக்கக்கூடாது. இந்த பிரிட்ஜை நம்ம காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஹேபிஸ்க்கும் ஹாக்கின்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது, அந்த பிரிட்ஜும் டோட்டலாக காலி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக சேஃப்டா அப்படிங்கிற பிளான் இவனும் சொல்கிறான். அதுக்குள்ளே ஹாலியே இவன் மோசமானவன், இவன் தான் மான்ஸ்டருங்கிற மாதிரி விஷயத்த சொன்னால் அது யாருமே நம்ப மாட்டாங்க. அங்கே இருக்கிற மற்ற பசங்கள்லாம் இவன் பிரெயின் வாஷ் பண்ணதை கேட்டு நம்பிட்டாங்க. மேக்ஸ் தான்ப்பா மான்ஸ்டர், அவள் பேச்சை கேட்டு ஹாலி இப்படி மாறிட்டான்னு சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒழுங்காக இவன் பேச்சை கேட்கணுங்கிற மாதிரி அவளையுமே கண்ட்ரோல் பண்ண பார்த்துட்டாங்க. இதுக்கு நடுவில் மட்டமான ஒரு பிளானை 8ம் சொல்கிறா. அது பாரு, அந்த பிரிட்ஜை அழியும் போது நாமளும் சேர்ந்து அழிஞ்சிடணும், 11 நீயும் நானும் சேர்ந்து அழிஞ்சு போடணும், நம்மளை வச்சு தான் நம்மள மாதிரி நிறைய பேர் உருவாக்குவாங்க, நம்மளும் சேர்ந்து காலி ஆகணும்னு அவளுமே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டா. அது இல்லாமல் இவ்வளோ நாள் லூகாஸ் வேற அவனுடைய தேரிப்படி இன்னைக்கு தான் துர்காஷ்டமி, அதாவது
நவம்பர் 6 இன்னைக்கு தான் வெக்னாவுடைய பிளான் நிறைவேற்ற போற நாள், அவனை தடுத்து நிறுத்தணுங்கிற மாதிரி இவனுமே அவனுடைய தேரியும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்றான். சண்டைக்கு முன்னாடி வில்லு வேற அவனுடைய ஃபீலிங்ஸை என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா, எனக்கு இப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எல்லாரும் முன்னாடி அவனு கன்ஃபஸ் பண்ணி கண்ணீரோட கிளைமேக்ஸ் சண்டைக்கு தயாராகிறாங்க. அங்க குட்டி பசங்களாம் வெக்னாவோட சேர்ந்து வேர்ல்ட ஒன்னா இணைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனல் எபிசோட்ல என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அண்ட் தெளிவாக புரிஞ்சுதாப்பா இந்த வால்யூம் 1 and 2 மொத்தமாக கிளியராக புரிஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட சேர்ந்து சோடாபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.